நீ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியாக இந்த புத்தாண்டில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை நீங்கள் தாங்குறீங்க, அதுக்காக நன்றி. ஊழியத்தில் எனக்கு சாப்பாடு, மற்ற செலவு, பிள்ளைகளுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய படிப்பு, வீடு வாசல் கட்டணும், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தேவையெல்லாம் கர்த்தருக்குன்னு எதையாவது செய்யணும். அதனால் நீங்கள் கொடுக்குற எத்தனையோ நல்ல பொருட்கள் எனக்கு கொடுக்குறீங்க. சாப்பிட்ற உள்ள ஆகாரத்துக்கு பொருட்கள் சரிங்க. மற்றபடி எல்லாம் எனக்கு என்ன நான் உபயோகப்படுத்தணும் அதெல்லாம் இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு வீண் செலவு செய்யலாமா? நான் செய்யக்கூடாது. பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகளும் நல்ல நிலைமையில் இருக்காங்க. என்னுடைய எண்ணமெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே கிடையாது. நம்ம கர்த்தருக்குன்னு நீங்கள் எழுப்பி பாருங்கள், உங்கள் சந்ததிகளை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நான் சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே இன்றைக்கி பிள்ளைகளுக்கு எக்ஸாம் +2 10th, அதனால் என்ன பண்ணுறது, எல்லாம் அவங்கவுங்க உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ போ அப்படின்ட்டு வர ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க. கர்த்தருடைய பணிக்காக நம்ம போகும்போது நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பாருங்க. ஏன் வரல, தண்ணி வந்துருச்சு வரல, ஏன் வரல, கெஸ்ட்டு வந்துட்டாங்க வரல, ஏன் வரல, கொஞ்சம் தலைவலி வரல, ஏன் வரல, கடைக்கு போகணும், ஆலயத்துக்கு போகிற நாட்கள்லையா இத்தனை நீங்கள் சாக்கு போக்க சொல்கிறீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி இல்லைக்கில் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஆசீர்வதி, நாளைக்கு அப்படி அவர் சாக்கு போக்க சொன்னார்னா நீ என்ன ஆவீங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எவைகளெல்லாம் கொசுறு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு நாட்கள் செல்ல செல்ல பக்தி விசுவாசமெல்லாம் குறைஞ்சிட்டு போகுது சபை மக்களுக்கு. இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே மரத்துக்கு மரம் தாவர குரங்குகள் போல், என்னன்னு தெரியல, அப்படித்தான் எல்லா சபைகள்லையும் இருக்குது. அதனால் என்ன, யாரை பற்றி சொல்கிறாங்க? ஆண்டவரை பற்றி தானே. அதை நீ அவங்க சொல்லும் பொழுது நீ உள்ளத்தில் நீ ஏற்றுக்கிட்டேன்னா அவர் உன்னோட பேசுவார் இந்த வார்த்தையை குறித்து. அப்படி தெரியாதபடி ஓடிட்டுருக்குறாங்க. விசுவாசம் குறைஞ்சிட்டு போகுதுங்க. வர வர விசுவாசம் எல்லாம் போகுது. என்ன இந்த வாரம் போலன்னா அடுத்த வாரம் நீ வராமல் போயிட்டேன்னா என்ன அவன் தடுக்கி விட்டு கீழே செத்து போயிடுறாங்கல்ல, தூங்கும்போது செத்து போயிடுறாங்கல்ல. மற்ற எண்ணங்களை சொல்ல முடியறதில்ல. சிலர் தான் சொல்லுவாங்க, நீங்கள் இதை பற்றி சண்டை போட்டுக்காமல் இந்த சொத்தை பிரிச்சுக்குங்க, பிள்ளைகளை இப்படி வளர்த்துங்க, அப்படியெல்லாம் சிலருக்கு தான் அந்த கிஃப்ட்டு. அப்படிப்பட்ட அனுத்தியமான வாழ்க்கை. இதை போய் நீங்கள் நிரந்தரமாக நினச்சிட்ருக்குறீங்க. வேண்டாங்க. புது வருஷத்தை தொடங்கியிருக்கிறோம். முதல்ல அவருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்ணில் மூடி ஜெபம். அன்பின் ஆண்டவர், வேளையிலும் கூட கத்தாதே, பாவிகளாகி எங்களுடைய ஜெபத்தை கேளு. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமம். இப்போவும் நேராக டைரெக்டாக நான் செய்தி இது சாட்சி கடந்து போகிறேன். இங்கே எல்க் ஹில் அப்படின்னு இங்கெல்லாம் ஹில் தான். ஃபேன் ஹில், எல்க் ஹில், மிஷனரி ஹில், இப்படி ஹில். அது அந்த காலத்தில் வெள்ளைக்காரரு இருந்த ஊர் தானே எங்கள் ஊர். அதனால நல்ல நல்ல பேர், நல்ல நல்ல அழகான பேர், இங்கிலீஷ் பேர் இருக்கும்.
அப்படி இந்த எல்க் ஹில் அப்படிங்கிறதுல வெறும் ஏழை ஜனங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வெறும் ஏழை ஜனங்கள். இப்போ எப்படியோ தெரியல, பாவம் கூலி வேலை செய்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்க. அதில் ஒரு குடும்பம், அதில் ஒரு 3 குழந்தைங்க. அந்த தகப்பன் குடிகாரன், குடிச்சு 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 கடைசியில் அந்த ஆள் இந்த அம்மாவையும் அனுப்புறதில்ல வெளியில். நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, நான் சம்பாரிச்சிட்டு வந்து கொடுப்பேன், நீ உட்காந்து எங்களுக்கு ஆக்கி போட்டு நீ இருந்தால் போதும் அப்படின்னு இதை நம்பிட்டு இந்த வருஷமாக என்ன தான் குடித்தாலும் என்ன என் பேரில் இவ்வளோ அக்கறை அப்படின்னு ஒரு வேலை நினச்சிச்சோ என்னமோ தெரியல. இப்போ வேலைக்கு வெளியில் விடுறதுல எல்லாம் போ, உனக்கு என்ன வேலை, போய் வேலை செய்து காசு கொண்டு வா அப்படிங்கிற இந்த காலத்தில் நீ இருமா, நீ போக வேண்டாம், நீ வீட்டில் இருந்தால் போதும் அப்படி சொன்ன ஆள் அதிகமாக குடித்து வயிறெல்லாம் கிட்னி எல்லாம் போய் கடைசியில் ஒரு நாள் மடை போட்டுருச்சு. செத்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த அம்மா கடை எங்கன்னு தெரியாது, ஒவ்வொரு இடம் எங்கன்னு வெளியிலே வராது. அம்மா படிக்காதவங்க தான், என்ன பண்ணுறது? அப்போ வந்தவங்களெல்லாம் ரொம்ப சாவு கழுகலையா அந்த அம்மாவுக்கு தான் அழுதுருக்காங்க. ஐயோ அப்படி ஆயிட்டியே, அந்த குழந்தைங்க என்ன ஆகுமோ, அவங்க கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அதை வச்சு இந்த அம்மா ஒரு 2-3 மாதம் அப்படியே ஜமாளிச்சிருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உடனே அந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, அழுதுச்சா எவ்வளோ நாளைக்கு இதை வச்சு இப்போ செலவாயிடுச்சு, எங்களோட வா, இனி வேறு வழியில் உங்கள் வீட்டுக்கார் சொன்னார், அந்த ஆளும் போயிடுச்சு, காப்பாற்றலை வார்த்தையை, அதனால நீ எங்களோட வா வா, கூலி வேலைக்கு போகல, 500 ரூபா கிடைக்கும், 400 ரூபா கிடைக்கும், பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கல. ஆனால் இது சரின்னு சொல்லிட்டு போய் அங்கே வேலை செய்தால் வேலை செய்ய முடியல, பழக்கமும் இல்லை, பலவீனமும் வேறு. ஆனால் அப்படி அப்படியே செய்து அரை வயிறு 1/4 வயிறு இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அது ஸ்கூலுக்கு போதுங்க. ஒரு நாள் இந்த அம்மானால் முடியல, படுத்துக்கிச்சு, உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிச்சு. வந்து கூப்பிட்டாங்க, என்னம்மா வரலையா? இல்லைங்க, என்னால் அசையக்கூட முடியல, பாவம் ஏழை, அவங்க போயிட்டாங்க, ஐயோ என்ன பண்ணுறது உன் நிலைமையை அப்படின்னு. ஒரு தைரியம் வேணும் இல்லை, இப்படிப்பட்ட புருஷன் சேர்த்துட்டான்னு குழந்தைங்க இருக்குது, உனக்கு அந்த தைரியம் இல்லையில, வாழணுங்கிற அந்த எண்ணம் இல்லையே. எனக்கு இருக்குதா, என்னுடைய உடம்பு ஒத்துக்கலையே. போயிட்டாங்க. பிள்ளைங்க மத்தியானத்தில் சாப்பாடு சாப்பிட்ற ஸ்கூலில், காலையில் ஏதோ கஞ்சி கிஞ்சி கொடுப்பாங்க போல் இருக்குது, ராத்திரி குழந்தைங்களுக்கு அதே போல் சாப்பாடெல்லாம் இல்லை, அந்த ஸ்கூலில் சாப்பிட்றதோட சரி. அப்போ அந்த குழந்தை காலையில் 2 குழந்தைகளும் கேட்டுச்சு, அது பெருசு விட்டுருச்சு, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது செய்து கொடுமான்னு. அதுங்களுக்கு தெரியாது இல்லையா, 12 வயசு, 10 வயசு, 8 வயசு. அப்போ இந்த அம்மா அழுதுச்சான். அழுதுட்டு சரி எப்படியாச்சும் நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறேன், நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு வாங்கன்னு. இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. அம்மா சாயங்காலம் தான் வைப்பாங்க சாப்பாடு, சோறு. வந்த உடனே உட்கார வச்சு 3 பேர்த்தையும் உட்கார வச்சு இந்த அம்மா சொல்லிச்சான், சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது, அரிசி இல்லை சோறாக்கிறதுக்கு, என்னால் போகவும் முடியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிறத கேட்கணும். என்ன அப்படின்னு, நம்ம எல்லாம் மருந்து குடிச்சிட்டு 4 பேர் செத்தரல, வேறு வழி இல்லை, யாரும் சம்பாரிச்சு போடுறவங்க இல்லை, என்னுடைய சொந்தக்காரரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, உங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரரும் 1 2 4 ஆத்துமாக்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கறதுன்ட்டு ஓடிடுறாங்க, வேறு வழியே இல்லை, அதனால இதை குடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க சொல்லிச்சா, சோறே நாங்கள் கேட்க மாட்டோம், வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம்மா, நீங்கள் எங்களை விட்டுருங்க போதும், அந்த மத்தியானம் சாப்பிட்றோமே அதே போதும், எந்த காரணத்தை கொண்டு சோறு உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம், பசிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்ன உடனே இந்த அம்மா அழுதுருச்சா. பேசாமல் அடுத்த நாள் ரொம்ப சங்கடமாக இப்போ இந்த குழந்தைங்க சொன்னது, முடியாது நாங்கள் குடிக்கவே முடியாது, குடிக்க மாட்டோம். அப்போது இந்த பக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப நாள் அந்த குடிக்காக, நீ இப்போ புருஷன் குடிச்சிட்ருக்கிறானல்ல, அங்கே ஜெயில்களில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணும்போது எப்படிப்பட்ட குடிகாரனும் மாறுறான், குடிகாரெல்லாம் மாறி இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்கன்னா நீங்கள் நம்பணும், இதே ஊட்டியில் ஊழியம் செய்கிறாங்க, சிறப்பான ஊழியம் என்ன போல் மிஷினரி மாதிரி ஆதிவாசிகளுக்கு மத்தியில் காட்டுக்குள்ளே சோலைக்குள்ளே நான் போகாத இடம் இல்லை, அப்படி அவங்க அப்படி செய்கிறாங்க, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்காங்க, குடிவிட்டு போகலாங்க்கா போகலாம், இப்போ நம்ம சாமி விடவா
எத்தனை சாமி நமக்கு இருக்குது, இந்த சாமிகளை விட அந்த ஏசாமி அப்படி நமக்கு உதவி செய்வாரா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அன்னைக்கு அவங்க வந்து, ஏம்மா சுகம் இல்லையா, நீ என்ன பண்ணுவே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ சொன்னாங்களா, நாங்கள் சொல்லிட்டு இருக்கோமில்ல, அந்த ராணிக்காங்கிட்ட போ, அது என்ன, அதுக்கப்புறம் நீ என்னமோ செய்துக்கோ, நான் சொல்கிறத கேளு, எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கோம், நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுனால தானே சொல்கிறோம், இன்னைக்கு கடைசியாக சொல்கிற, நீ போனா போ, போகலன்னா போ அப்படின்னு. இந்த அம்மா எந்திரிச்சிருச்சு, மெதுவாக எந்திரிச்சு போட்டு, அது ஒரு செவ்வாய்க்கிழமை வராங்க, வந்து உட்காந்துட்டு, யாரும்மா எங்கேருந்து வர்றீங்க, நான் எல்கிலிருந்து வர்றேங்க, வாங்க வாங்க உட்காருங்க, ஜெபம் பண்ணலாமா அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க, எனக்கு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னு கடைசி வரைக்கும் எல்லாரும் போனதுக்கப்புறம் இருட்டாயிருச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏம்மா இவ்வளவு உனக்கு பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அப்போ இல்லைங்க எனக்கு சில காரியத்தை எல்லாத்துக்கு முன்னாலேயும் சொன்னால் எங்களுக்கு கேவலமாக இருக்கும், அதனால் நான் உங்ககிட்ட தனியாக சொல்லணுன்னு வந்தேன், ஆளுங்க வந்துகிட்டே இருக்குது. அப்படி என்ன அப்படிங்கும்போது, இந்த காரியம் புருஷன் குடித்தது, வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னது, குழந்தைங்க சாப்பாடு சோறு கொடு அப்படிங்குதுங்க, அழுகுதுங்க, சோறு வேணும்ன்ட்டு அழுகுது, நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் யோசனை பண்ணி பிள்ளைகளை போக வச்சுட்டு இந்த மாதிரி குடிக்கலான்னு குழந்தைங்க அழுகுது. அதுக்கு அழுகிறத பார்த்து வயிறெல்லாம் எனக்கு எரியுது, நானே பெற்றுட்டு நானே கொல்லணுமா அப்படின்னு. அதனால இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நீ இன்னைக்கு கண்டிப்பாக போகலைன்னா போ, இப்படியெல்லாம் நடக்கும். அதனால இங்கே வந்தேன், சொல்ல முடியல எல்லாத்துக்கு முன்னாடியும், அதனால நான் சொன்னேன், சரி ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், அந்த சத்தியத்தை அந்த அம்மாவுக்கு வேண்டி சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6:20-21. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அந்த அம்மாவுக்கே சொன்ன எழுதப்பட்ட வார்த்தை. இந்த அம்மா வாய் திறந்துட்டு பார்க்குது, அப்படியா, இது யாரு, உனக்குத்தான் அழகா அந்த ஆவியானவர் சொல்றார், நீ கவனி. அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, அதாவது 20, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவன் கடவுளுடைய ராஜ்யமே உன்னதாமா. இங்கே இருக்கிற ரேஷன் கடை, துணிக்கடை, நகைக்கடை, பாத்திரக்கடை எல்லாம், அதெல்லாம் ராஜ்யமே நம்ம பரலோக ராஜ்யம்னா அந்த பூலோகத்துலேயும் அதுதான். அதனால உங்களுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. 2வது, அதை விட பெரிய வாக்கு தத்துவம், இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி. ஒவ்வொரு நாளும் பட்னி, தாயும் பிள்ளைகளும் எல்லாம் பட்னி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாகர தவிர வேற வழி இல்லை. கடைசியில் இவங்க தொந்தரவு மறுக்க முடியாம தான் இங்கே வந்து தொந்தரவு மறுக்க முடியாம போங்கிறாங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோன்ட்டு கோச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்தேன். நான் எங்கள் பக்தி உள்ளவன், நான் எங்கள் கடவுளெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நான் அந்த என் கடவுளை தான் நம்பிட்டு இருக்கிறேன். அதனால இப்படி இன்னொரு கடவுளை எப்படி வந்து வணங்குறது, அது எனக்கு மனசாட்சிக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சொன்னதுனால வந்தேன், அப்படி அதான் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனாலும் தெளிவாக சொன்னேன், இப்போ நீ பசியாக இருக்கிறேன், உன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன தேவையோ அது பைபிளில் இருக்குது அப்படின்னு. எங்கேயுமா வேண்டாம் ஓமைகள், அங்கே பைபிளில் உன்னுடைய தலைமுடியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்குது. அதனால இதை நான் சொல்லும்போது, நீ பசியாக இருக்கிற நீ பாக்கியவான். கார் என்னங்க சொல்கிறீங்க, கார் வச்சுருக்கவங்க பாக்கியவான், வீடு வச்சுருக்கவங்க பாக்கியவான், இன்னும் பல வசதியானவங்க தான் பாக்கியவான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தரித்திரராகிய நீங்கள் ஏன்னா அதுக்கு பின்னால் ஆசீர்வாதம் அவரை நம்பினா நேசிக்கும் போது வருதுன்னு சொல்கிறீங்க. பசியாக இருக்கிற நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மிச்சம் வைப்பீங்க. அதே போல் இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கிய, நீங்கள் அழமாட்டீங்க, கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். இதெல்லாம் சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய உறுதி மனசுக்குள்ளே வருது. இல்லை எங்கள் சாமி ஏதாவது எங்களை இது கஷ்டப்படுத்திடுமா, அந்நிய கடவுளெல்லாம் போய் வணங்க எங்கள் சொல்லுவாங்க எங்கள் ஆள்கள், நீ இந்த சாமியை கும்பிட்டு நீ அந்த சாமியை கும்பிட்டுன்னு உனக்கு தண்டனை வரும்பாங்க.
எனக்கு அதனாலேயே தாங்க நாங்கள் வரல. என்ன ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். அங்கே வந்து இந்த ஏசாமியை நீ வணங்கின அவ்வளோதான், நீ தீர்ந்த அப்படிங்கிறாங்க. சாமி உன்னை விடாதுன்னு. அது அப்படி ஒன்று எங்கள் சாமி ஒன்று பண்ணது. அடே, இந்த சாமி வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னோட கூட இருப்பார். நீ செய்து பாரு. நீ இதை கொஞ்சம் ஒரு 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 இன்னொரு வாரம் வா, அதுக்கப்புறம் உனக்கு அப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னா இந்த கடவுளை வணங்கலனும் கடவுளையே வணங்கு அப்படின்னு. சரிங்க அப்படின்னு. சரி இரு அப்படின்ட்டு கிச்சனுக்கு போனேன். அன்றைக்கி அந்த அம்மா வெளியில் போயிருக்குது, எங்கள் வீட்டிலேருந்து அம்மா. போய் ஒரு பைய எடுத்தேன். அரிசி பெட்டியில் அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாப்பொடி, காய்கறி, தக்காளி, என்னென்ன என் கையில் கிடச்சிச்சோ அத்தனையும் இந்த பையில் போட்டு நிறைஞ்சிருச்சு. அது இப்போ எப்போவும் அந்த நாள் மாத்திரம் இல்லை, எங்கிட்ட வர்றவங்களெல்லாம் நான் சும்மா அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு கொடுத்துருவேன். பீரோவில் 4 புடவை இருந்துச்சு கொடுத்துருவேன். எனக்கு யாராச்சும் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்றேன். எனக்கு அதை எனக்கு வச்சிருக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படி அதை அந்த அம்மாவை பார்த்த எல்லாம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு அம்மா நான் போயிட்டு வர்றேம்மா, போயிட்டு அதுக்குன்னு நினைக்கேன், போயிட்டு இரு இந்த இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு ஜாமெல்லாம் பண்ணிட்டு எடுத்துட்டு. இந்த அம்மா அதை பார்த்துட்டு பயந்துருச்சு. ஐயோ எனக்கு தான் இதெல்லாம் எடுத்தீங்களா? வேண்டாமா வேண்டாமா, இதெல்லாம் வாங்கறதுக்கு தான் நான் வந்து பொய் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, வேண்டவே வேண்டாம், என்னுடைய கடவுளுக்கு பயந்து எடுத்தா நான் வரல. இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா இந்த இயேசு அவரை நம்புறவங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்கிறீங்களே, அப்படியா? அடுத்த வாரம் நான் வர்றேன். இது எப்படி? அதுக்கப்புறம் நான் என்னுடைய போக்கில் போகிறேன், இல்லை நான் இங்கே வரேன். அப்புறம் இல்லை, நீ எடுத்துகிட்டே போய் தீரணும், நீ என்கிட்ட வாங்க, உனக்கு ஆசீர்வாதம். இந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போன உடனே குழந்தைகளெல்லாம் பையன் பார்த்த உடனே சந்தோஷப்படுது. அம்மா என்னம்மா வாங்கிட்டு வந்த, என்ன ஏதுமா இவ்வளோ அரிசி, ஏமா அப்படிப்பா பருப்பு காய்கறி எப்படிம்மா அப்படிங்கும்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க ஜெயில்களில், அவங்க தான் அதெல்லாம் கொடுத்தாங்க. நம்ம கஷ்டத்தை சொன்னோம். அப்படியா? இனி சோறு கொடுப்பியல்ல, ஏன்னா காலையில் கொஞ்சம் சோறு செய்யுது. சரி. அப்போ அடுத்த நாள் காலையில் கதவை தட்டுறாங்களாம். கதவை தட்டி ஒரு அம்மா சொல்லுதான், இந்த அம்மா கதவை தட வந்து எங்கள் வீட்டுக்காரரு அரிசி வேற ஒரு மூட்டை நல்ல அரிசி வாங்கிட்டு வந்துட்டாரு, பொன்னி. இது முதல்ல வாங்கின அரிசி, இதில் ஒரு 4-5 கிலோ இருக்கும். நினச்சேன் குழந்தைங்க பாவம் எடுத்துகிட்டு போந்தா அப்படின்னு சொல்லி குடித்தான். எல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்குது. இதை பார்த்த உடனே இது ரொம்ப சந்தோஷம். சரி ரொம்ப சந்தோஷம்க்கா ஆச்சா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அம்மா வருதா, காய்கறி எங்கள் தள்ளு வண்டியில் விற்றுட்டுருக்கிறாரு, கொஞ்சம் காய் கொஞ்சம் வாடி போயிருச்சு, இந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடு. சரி. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா வந்துச்சான். பொய் சொல்கிறதில்ல, அந்த அம்மா சொன்னதை பலகாரம் செய்தமா சொந்தக்காரர் வர்றாங்கன்ட்டு அதில் எண்ணெய் ஜாஸ்தியாக போச்சு, மிஞ்சி. அந்த எண்ணெயில் நாங்கள் குழம்பெல்லாம் தாளிக்க மாட்டோம், அவர் சத்தம் போடுவார். ஆனால் அந்த எண்ணெயை நீ எடுத்துரு, ஒரு 2 பாட்டில் எண்ணெய். இப்படி பல காரியங்களை ஒன்றொன்னா அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்களாம். இதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப அழுகையாயிருச்சு. அப்படியே வந்தாங்க. அடுத்த வாரம் வந்தாங்க. அடுத்த வாரம் வந்துட்டு, அம்மா மகராசி உங்கள் கை என்ன கையின்னு தெரியல, கொண்டு போய் போட்டது தான் தாமதம், அடுத்த நாள் வருது பாருங்க, என்னென்னமோ பொருள் என்னென்னமோ மிச்சமாயிருச்சு, இது மீதியாயிருச்சு, இது உனக்கு அப்படி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நீ சொல்கிறியா, இப்போ ஆண்டவர் நல்லவரா, அவர் உதவி செய்ய வல்லவரா, விட்டுருவாரா அவங்கள, அவரை நம்பி வந்தவங்கள, ஏன் இவ்வளோ காலடி வரல? அதுதான் இப்போ நான் சங்கடப்படுறேன். எப்போவோ நான் வந்திருக்கணும். எங்கள் அக்கம் பக்கத்துலலாம் சொன்னாங்க, அப்போவே வந்திருந்தேன் என் புருஷன் பொழைச்சிருப்பாருமா, அப்போவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு வந்திருந்தா எங்கள் வீட்டுக்காரர் சுகமாக இருப்பார், குடியை விட்டுருப்பார், நாங்கள் நல்லா இருந்திருப்போம். இப்போவும் அவங்க கட்டாயத்து பேரில் சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டோன்னு போயிட்டாங்க. அதனால அந்த வார்த்தை எனக்கு தொட்டது. வந்த இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. அதில் எங்கள் அண்ணன்மார் எல்லாம் எங்கிட்ட காசு கேட்பாங்க. முதல் தேதியானா அவர் ஆடு வாங்கி விட்டுருந்தாங்க, அதுக்கு என் பேர் நல்லா வரும். ஒரு செடி, இன்னொரு அண்ணன் ஒரு செடியை வச்சுட்டு, எங்கே தேடுறது, எங்கே போயிட்டு வர்ற, வா இந்த செடியை வை, நீ வச்சேன்னா நல்லா வரும். பக்கத்து வீட்டில் அதுக்கப்புறம் இங்கே வந்து பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த அம்மா, அந்த ஐயா, அந்த மாப்பிள்ளையெல்லாம் வந்து, அம்மா நீங்கள் ஒரு ஜாம் பண்ணிடுங்க, இந்த ஜாமானமெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு
போதுமானதான் மீதி கிறிஸ்தவ ஆர்சி கிறிஸ்தவங்க. அப்போ அதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதே போல் மிச்சமாக இருந்துச்சு. அதே போல் இன்னும் பல இந்த தியாகராஜ் இருக்கிறாரு என்னுடைய கணவர். அவர் 1ஆம் தேதியான எங்கேயும் வெளியில் போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, எங்கிட்ட தான் வாங்குவார். என்னுடைய சபை மக்கள் எல்லாம் வசதி உள்ளவங்களும் இருக்காங்க, வசதி எல்லாரும் ஒரு சின்ன காசு கொடுப்பேன். அதுக்காக எனக்கு 1ஆம் தேதி காசு, அதுக்கு ஒரு பைபிள் வசனத்தை இந்த கேலண்டர் வசனத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இல்லை மாதம் முழுவதும் எங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த கட்டடம் கட்டின ஒரு கான்ட்ராக்டரு அவர் வருவார், அக்கா காசு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி இது பெருமையாக சொல்ல நினைக்காதீங்க, கடவுளுடைய கிருவை ஏன் தெரியுமா? மனசார கொடுப்பேன். 1 ரூபா கொடுத்தாலும் மனசார ஆண்டவரே இவங்களுக்கு நிறைய கிடைக்கணும் வாழ்த்தி கொடுப்பேன். என்ன காரியம்னாலும் கூப்பிடுறாங்களா அந்த காரியத்தை நிறைவேற்றுங்கன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு நாள் முழுசும். அதனால தான் நான் கொடுக்கும்போது என் கையில் வாங்குவேன். அது சொல்கிறாங்க அப்படி, அது இன்ன வரைக்கும் அப்படி நடக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஏதாவது ஒரு காரியம் அப்படிங்கும்போது என்னை கூடுவாங்க. ஒரு பாலை காய்ச்சணும், ஒரு அங்கே போகிற ஒரு கார் வாங்கியிருக்கு நம்ம வாசலில், இது வரைக்கும் காரு பைக்கெல்லாம் வாங்கினா வந்து நிற்கு, நீ அந்த ஒரு ஜெபம் பண்ணிருங்கன்னு. இது தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான். இதையெல்லாம் வச்சு தான் நான் மற்றவங்களுக்கு செய்யறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது. நானே வாங்கிட்டு இருக்கிறேன், நான் எப்படி கொடுப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் கொடுத்தா தான் நான் பேச முடியும். நான் முதல்ல ஆண்டவரை நம்புகிறேன், 2வது உங்களை நம்புகிறேன். இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க கடந்த வருஷம் முழுவதும். இப்போ அவங்களே இன்னும் கொடுக்க போகிறீங்க, புதுசாக உள்ளவங்களும் கொடுக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கறது தொகை பெருசு. ஆனால் நான் கொடுக்கறது அதில் ஒரு கிள்ளி கொடுத்துருவேன். எனக்கு அள்ளி கொடுக்கறது உங்கள் மூலமாக ஆண்டவர். அதனால் இது நமக்கு ஒரு கிருபை. நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா இப்படித்தான் நடக்கும். நான் சும்மா இருந்தேன்னா உலக பிரகாரமாக வாழ்ந்த ஒரு நாள் அப்படியெல்லாம் இருந்தேன்னா என்னை யாரும் சீந்த மாட்டாங்க, என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரியா? அப்படி ஆடம்பரமாக போவேன் வருவேன், போகுது பார் அப்படின்றது முன்னால் விட்டு பின்னால் சிரிச்சிருக்காங்க. ஆனால் கடவுளுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பொண்ணாக நான் மாறிட்டுருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்காக நான் அதே போல் கொடுக்கறதுனால இல்லை, ஜெபிக்கும் பொழுது அதை விட என்னுடைய ஜெபத்தை கேட்குறார். அதுக்காக சொல்லணும், நான் என்ன கேட்டாலும் மனப்பூர்வமாக கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய், என்னுடைய அக்கா இப்படி தான் சொல்லி கேட்பேன். அவங்களுக்கு நன்மை வந்துச்சுன்னா சபையில் எனக்கு கிடைச்ச மாதிரி, என் பிள்ளைகள் கிடைச்ச மாதிரின்னு அவங்கள்ட்ட சொல்வேன், சந்தோஷப்படுவாங்க. அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மாத்திரம் வந்து நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்ன ஆசீர்வதியும், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வையுங்கிறத நீங்கள் தினம் ஜெபம் அடிப்பாருங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுடைய கையில் அவங்க ஏதாவது பெற்றுக்கொண்டாங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவர் பதில் தருவார். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த தாய் அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக வருது, அந்த குழந்தைங்க என்னை பார்க்குறக்கு அரிசி கொடுத்துருக்குறேன்னா சாப்பாடு வருதுங்க. அப்போது அதுங்களுக்கு என்ன என் கையில் இருக்குதோ அதை கொடுப்பேன். அவங்களுக்கு மாத்திரமில்லை, இன்ன வரைக்கும் ஏழைகள் அப்படின்னா நானே ஒரு ஏழை தான், நான் ஒரு நடுத்தரவாசி தான். ஆனால் அது மனசார கொடுக்கறக்கு, அந்த மனசார கொடுக்கறக்கு அந்த ஆண்டவராகிய இருதயத்தில் இருக்கிறார். அதனால தான் அப்படி நான் செய்கிறேன். அதனால் யாராச்சும் வந்தால் நான் தேடுவேன். யாராச்சும் வந்துட்டாங்கன்னா பாவப்பட்டவங்க தேடுவேன், அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது, அது எதை கொடுக்கல. வீட்டில் இருக்குது நஞ்சமாவுக்கு சரியான கோபம் வரும். அக்கா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. எந்த காய்கறியிலிருந்து எனக்கு என்ன தெரியுதோ வந்தவங்கள சும்மா அனுப்பக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் அதை விட நான் ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே அதைத்தான் நான் கேட்டுட்ருக்கேன். என்னுடைய காரியத்தை விட நான் என்னுடைய ஜெபம் அவர்களுக்கு தாங்கணும், அவர்கள் ஆசீர்வதிக்கணும். கடந்த வாரத்தில் சொன்னேன், அந்த 14 வயசுக்குள்ள டான்சில்ஸும் சைனஸும் கர்த்தர் சுகமாக்குனார். இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க, வர்றாங்க. இந்த ஏழை குடும்பத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வேலைக்கு போகிறது என்ன, அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளெல்லாம் படித்து கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எனக்கு நீங்கள் அனுப்பணும், நீங்கள் அனுப்புனா தான் நான் மற்றவங்களுக்கு செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான பார்த்து கொண்டிருக்க என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தகப்பன் தாய்மார் ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தம்பி தங்கை ஆண்டவரே, ஏசப்பா
அப்படியாக என்னுடைய குடும்பமாக நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது இது என்னுடைய குடும்பம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பம்னா உங்கள்கிட்ட எப்படி ஓரியாடி எப்படி நான் போராடி கேட்பேன், அது போல் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கர்த்தர் அற்புதத்தை செய்வாருன்னு அதே போல் நிறைய பேர்த்துக்கு செய்திருக்கிறீங்க. சொல்லி தான் சொல்கிறாங்க, அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறோன்னு சொல்லிட்டு. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரமையா, தயவாக இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பேர்ல இப்படி ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க ஆண்டவரே, மழையை போல ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருத்தர் சும்மா போகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே இந்த இரவில அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கடைசி நிமிஷத்துல அற்புதம் செய்கிறவர். இந்த வருஷத்துல அவர்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிருபைகளை தாங்க. 5 அப்பா 2 மீனை வச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க வருமானம் அதை உங்க கையில அவங்க கொடுக்கும் போது ஆண்டவரே எத்தனை பேருக்கு, 5000 பேருக்கு ஆண்கள் மாத்திரம் மீதி எடுத்தது போல இந்த பிள்ளைகளுடைய வருமானம் 5 அப்பா 2 மீன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏழைகள், விதவைகள் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை பாருங்க, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இதில் எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறவங்க அதிகமாக ஏழை மக்கள், ஏழை பெண்கள் தாண்டவரே, ஆண்கள் தாண்டவரே. சப்பா அவர்களுக்கு ஆறுதலான செய்தியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆறுதலாக்குங்க ஆண்டவரே. என்னென்ன தேவை அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. சிலர் கேட்க வெட்கப்படுவாங்க, சொல்ல வெட்கப்படுவாங்க. ஆனால் நீர் எல்லா இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். தாவீதை பார்த்து சொன்னீர், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னீங்க ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்கணும். பாருங்க ஆண்டவரே, பாருங்க ஆண்டு உட்கார்ந்து இருக்கிற எல்லா சுகபலம், ஜீவன் ஆண்டவரே, ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், கல்வி ஆண்டவரே, சுகம் எல்லாவற்றையும் தாங்க. இந்த நேரம் வீணாக கூட இந்த 1/2 மணி நேரத்துல 1000 ஆசீர்வாதத்தை கொடுக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. இந்த 1/2 மணி நேரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். முதல்ல விசுவாசத்தை தாங்க, முதல்ல உண்மை பற்றி கொள்ளணும் ஆண்டவரே, உண்மை அவர்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. கடந்த வாரத்தில் சொன்னது போல குருடன் ஆசீர்வாதத்தை கண்கள் தெரிந்த உடனே பின்னால போனான் ஆண்டவரே. நாங்களும் கூட எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, ஆண்டவரை உண்மை பின்பற்றணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர். உடைய பரிசுத்த கண்கள் அந்த ஜனங்களை பார்த்து கொண்டு இருக்கிற யாரார் எப்படி விசுவாசத்தோடு கதறுகிறாங்களோ அவர்களை பார்த்து இப்பொழுதே நீர் ஆறுதல் தரப்போகிறீர் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன தேவையோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீரே, அந்த மகிமையை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் உட்கார்ந்தது வீணாக கூடாது ஆண்டவரே. இந்த வருஷத்துல அவங்க சும்மா உட்கார்ந்தான்னு சொல்லக்கூடாது ஆண்டவரே. என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை, ஒரு சிறு பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள், குடும்பத்தின் தலைவர்கள், தலைவிகள், வயதானவர்கள் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்து அவர்கள் சாட்சி சொல்ல, நன்றி சொல்ல, அநேகருக்கு அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர்கள் சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மகிமைப்படுத்தி, ஏன்னா எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது போல நாங்கள் எங்களை அறியாம நாங்கள் பிடிச்சு இழுத்து சொல்லணும், ஏசு நல்லவர்னு சொல்லணும். இழுத்து போறவர்களை இழுத்து ஏசு நல்லவர்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தையும் அப்படி உங்க பேர்ல அன்பு செலுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வருஷத்துல இவர்கள் கிரேட்டாக மாறுவார்கள். இந்த வருஷத்திலே அவர்கள் உண்மை பின்பற்றும் பொழுது இவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நபராக மாற்றுவீர் ஆண்டவரே. அவர்களை பார்க்கிறவர் சொல்லணும், அப்படி இருந்தவர்களா இப்படி இருக்கிறார்கள் என்று. அது உங்களால முடியும். நீங்க அற்புதத்தை செய்து ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 62222200505210, IFSC கோட் CNRB 00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் ID IB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.